வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரவா புட்டிங் கேக்கு. இந்த ரெசிபி இன்றைக்கி நாம் ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபி வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரவா புட்டிங் கேக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: முட்டை, பால், சர்க்கரை, ரவை, வெண்ணிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி சர்க்கரையை கரைச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கரைச்சிட்டு கோல்டன் கலரில் வர வரையும் இந்த மாதிரி சர்க்கரை கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இப்போ கேரமல் ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரமலில் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ ரவா புட்டிங்க்கு நம்ம ரவையை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சின பால் எடுத்துருக்கேங்க. 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். கால் கப் ரவை போட்டுக்கலாம். ரவையை வறுக்க தேவையில்லை, நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் இது நல்லா ரவை வெந்துடணும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 முட்டை உடைச்சி ஊற்றியிருக்கேன். இது நல்லா அடித்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா அடித்து விட்ட பிறகு முட்டை வாசனை இல்லாத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாங்க. இதையும் நல்லா அடித்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ரவையை இது கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பட்டர் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருக்க இந்த பவுலில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவையை இதில் ஊற்றிடலாங்க. இதையை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு வேக வச்சிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம 30 மினிட்ஸில் வேக வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு இல்லைன்னு பார்க்குறக்கு ஒரு ஸ்டிக் அல்லது இந்த மாதிரி கம்பி வச்சு குத்தி பார்த்தோம்னா கையில் ஒட்டாது இருக்கணும். பாருங்கள், இது கையில் ஒட்டல. இது ரெடி ஆயிடுச்சு. இது வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சுங்க. இது கத்தியில் ஓரம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டு வச்சு கவுத்தி எடுத்துக்கலாம். இப்போ கேக் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது கேரமலோட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த கேக் புட்டிங் ரொம்ப எம்மியாக இருக்கும்.
இந்த கேக் நம்ம கேரமலோட சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். 4S ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.